தேடினார் காணவில்லை, அவங்க தேடி பாருங்க, எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. இப்போ என் ஆஃபீஸ் தான் வந்துருக்கீங்க, என் ஆஃபீஸ் தான் இருக்கிறேன். இப்போ இந்த ஆவணம்லாம் கொடுத்துருக்கேன்ல, என் மடியில் கனம் தான், நான் ஏன் இது பண்ணுறேன்? இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதில் வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அண்ணாமலை உண்மையிலே வெற்றி பெற்று விட்டார், மக்கள் மனதை வென்று விட்டார். இதில் நாம் தமிழர் கலாமணி வாங்கினது எவ்வளோ? 88,657, 6.4, 6.2. நான் சொன்னதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் இந்த எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. ஆமாங்க, டார்ச்சல்ங்க. ஏதோ அண்ணா பிஜேபி பணம் வாங்கிட்டேனாமா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிஜேபியில் தான் நான் வாழ்றேனாமா. என்னாலும் நான் வாழ்றேன்டா, யாராலும் நான் இல்லை. நான் ஆஃபீஸ் போட்டுருக்கேன், ஸ்டாப் இருக்கேன், வந்து இப்போ என் ஆஃபீஸ் தான் இருக்கீங்க, நான் ஓடி போயிட்டேன். 8.45 2 அதிகமா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு கண்டிக்கிறேன், எவனா வர சொல்லுங்க, இந்த ஆபீஸ் டேபிள்லயே உட்கார்றேன். அண்ணாமலைக்கு வேவுறது உண்மை, இப்பயும் சொல்றேன். அந்த ஒரு லட்சம் உண்மை இருக்க வேண்டியது மிஸ் ஆச்சு. எங்க மிஸ் ஆச்சு எனக்கு தெரியும். என்ன ஏன் நான் சென்னையில் 2 பிரஸ் மீட் கொடுத்தேன், நீங்க எடுத்து போட்டீங்களா? என்ன ஏன் கோயம்புத்தூர்ல இப்ப ஏதாவது போலீஸ் வந்தானா, காவல்துறை தானா? என்ன அங்க மட்டும் என்ன தொந்தரவு பண்ணீங்க? இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சுங்க, நாவுக்கு சொல்லிட்டு போறேன். அப்புறம் என்ன காண்டு பண்ணா காண்ட பேச மாட்டேனா? சீமனையா ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆக முடியல, கவுன்சிலர் ஆக முடியல. சொல்லுங்க, இதுவரை கவுன்சிலர் இருந்து ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கா? ஒரு பஞ்சாயத்துல காட்ட முடியுமா? ஒரு பஞ்சாயத்துல சொல்றது ஏன் வாக்கரசிக்கு தகுதி இல்லாதவன். இனி வருவங்களுக்கு எவனா ஒருத்தன் என்கிட்ட இது பண்ணீங்கன்னா மொத்த டேட்டா சாட் பண்ணி எடுத்து விட்டுருவேன். என்கிட்ட வச்சுக்காதீங்க, வெரி டேஞ்சர். இந்த என்ன யார் சமூகத்தில் என்ன ஃப்ராட் பண்றீங்கன்னு தெரியும். நான் நேர்மையானவன். ஸோ இன்னைக்கு இதே தமிழக முதலமைச்சர் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா 5 அமைச்சர், டெப்டி பிஎம் உங்களுக்கு வந்து கேஸெல்லாம் கிளியர் பண்ணுறதுன்னா அடுத்த நாள் பாஜக கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் மாற்றிட்டு தற்காலிகமாக சித்தாந்தத்தோட சேதம் சொல்லிட்டு போடுவாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் மற்றும் ஐபிடிஎஸ் நிறுவனத்தை உருவாக்கிய நிறுவனர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். லயோலா கல்லூரிலாம் சொல்லாதீங்க, ஏன்னா வந்து முன்னாள் மாணவர் சொல்றதுக்கு வெக்கேடு. ஏன்னா போய் காலேஜ் தேடி பார்த்தேன்னு சொல்றாங்க. 01HD44 வந்து என் நம்பர், ஹிஸ்ட்ரி வரலாற்று ஹிஸ்ட்ரி மாணவர். அது அங்கே படிச்சு வந்தால் அதெல்லாம் அந்த முன்னாள், இப்போ சிதம்பரம் முன்னாள் மாணவர், உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் மாணவர் காலத்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தயாநிதிமாறன் முன்னாள் மாணவர் சொல்லுவாங்க. சாதாரண சாமானியம் வந்து விவசாய குடும்பம் சார்ந்த வந்து லயோலா கல்லூரி படிச்சு வந்தால் அவன் சாகருன்னு சொல்லக்கூடாது, அது காண்டு. அதனால் வந்து இனிமேல் தெரிஞ்சேன்னா லயோலா கல்லூரியே விட்டுருங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து போய் காலேஜ் போய் தேடி பார்த்தாங்களாமா. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து சமூகத்தில் யார் உங்க மேல இப்படி பேசுறாங்க? அவங்களுக்கு ரொம்ப லவ் பண்றாங்க போது, என்ன ரொம்ப விரும்புறாங்க போது தெரியுது. என்ன காரணத்துக்காக தெரியல. தேடினார் காணவில்லை, அவங்க தேடி பாருங்க, எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. இப்போ என் ஆஃபீஸ் தான் வந்துருக்கீங்க, என் ஆஃபீஸ் தான் இருக்கிறேன். இப்போ இந்த ஆவணம்லாம் கொடுத்துருக்கேன்ல, என் மடியில் கனம் தான், நான் ஏன் இது பண்ணுறேன்? இப்போ இந்த ஆவணம்லாம் வந்து நான் சொன்ன பர்சன்டேஜ் எக்ஸிட் போலும் எந்த மிஸ் ஆயிருக்கா? ஸோ அத்தனை ஆவணம் கரெக்டாக இருக்குல்ல. அப்புறம் போது இப்போ நான் ஆஃபீஸ் விட்டு ஓடி போயிட்டேன். என் ஆஃபீஸுக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னதுல ஒரு முதன்மையானதா பார்க்கப்பட்டது அண்ணாமலை அவர்கள் கோவையை கைப்பற்றுவார் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு வேளை சக்சஸ் ஆகல அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து உங்களை பத்தி பேசுறாங்களோ? இல்லை, அண்ணாமலை உண்மையிலே வெற்றி பெற்று விட்டார், மக்கள் மனதை வென்று விட்டார். தேர்தல் ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கல. தேர்தல் ரிசல்ட்டை வந்து எப்படி வியூ மாற்றிங்க, என்ன பண்ணிக்கிறேன்? நான் வியூ மாற்றினா ஜெயிச்சு கொடுத்துருப்பேன். ஓப்பனாக சொல்கிறேன். திமிரு கூட கானம் கர்ப்பத்தோட கூட சொல்கிறேன் வச்சுக்கோ. அண்ணாமலையை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். பட் இந்த இடத்துல என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தை எல்லா இடத்துலையும் போனார், அது ஒரு மைனஸ். அப்புறம் வந்து சூலூர் பகுதியில் வந்து முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு இருக்குது, அந்த இடத்துல ஓபிஎஸ்ஆர் கூட்டு வச்சு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிக்கலாம், அது தவற விட்டாங்க. அதுக்கடுத்து கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் வந்து கவுண்டம்பாளையம் இன்னும் சில பகுதியெல்லாம் வந்து பணத்துக்கு வேலை போயிட்டாங்க, திமுக சைடு வேலை போயிட்டாங்க. அப்புறம் திமுக பணம் கொடுக்குது, 500 ரூபா 1000 ரூபா, சில டஃப்பாக இருக்கிற 1000 ரூபா கொடுக்குது. அதிமுக 250 ரூபா 300 ரூபா கொடுச்சு. ஸோ அது லெவல் அப்படின்ச்சு. அப்புறம் வந்து அதையெல்லாம் இல்லாமல் பணமே செலவு பண்ணாமல் பிரச்சாரம் இன்னும் டீப்பாக எல்லாம் பண்ணாமல், ஸோ இங்கே கட்சி கீழ்மற்ற தொண்டர்கள் வந்து இப்படி விலை போயிட்டோம், கருப்பாடுகள், உள்ளடி வேலை, இதெல்லாம் கடந்து ஒரு மனுஷன் வரானா யார் வெற்றி பெற்றது? இதில் 1 லட்சம் ஓட்டு காணவில்லை. 1 லட்சம் காணவில்லை. பீப்புள் என்ன பண்ணணும், ஒரு கூட்டம் வந்து போராடுது. ஓட்டு போடனே ஒரு கூட்டம் போராடுது. அதை ஒரு மீம்ஸ் 10 பேர் 100 பேர் வரும்போது எவனா ஓட்டு போட்டு வந்துருக்கான், அதில் ஏதோ கை போட்டு வந்துருக்கான், அதை வச்சு இது பண்ணுறான். ஓட்டு போட்டு வந்து ஓட்டு போடலன்னு கேட்குறாங்கன்னு கிடையாது. அப்படி இல்லை, சீட் லிஸ்ட்டில் போனது உண்மை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பூத் லெவலில் வந்து நிறைய ஆள் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். அதெல்லாம் இல்லாமே ஒரு மனுஷன் ஃபேஸ் வேல்யூவில் ஒரு 2 வருஷத்துலேயே குறுகியளவுலேயே கோயம்புத்தூரில் இந்த அனைத்து சாதி மக்களும் ஓட்டு போடுறாங்கன்னா இதில் அண்ணாமலை வென்றதா அர்த்தமா தோத்த அர்த்தமா? இல்லை, குறிப்பாக அதே மாதிரி அந்த ஓட்டினுடைய எண்ணிக்கை கவுண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய இதில் ரிப்போர்ட்டில் சொன்னப்போ சொன்னீங்க. ஐ மீன் தேர்தலுடைய முடிவுகளுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க செய்தியாளர் சந்திப்பில், ஏறக்குறைய 4.5 லட்சம் கிட்ட தான் சொன்னீங்க. ஆனால் அக்யூரேட்டாக அதே வாக்குகள் தான் அவர் வாங்கியிருக்காரு.
அதே வாக்குகள் நீங்க சொன்ன கணிச்ச மாதிரியே வாங்கியிருக்காரு. ஆனாலும் இந்த தோல்வி அப்படிங்கிற அந்த 50,000 டிஃபரன்ட்ங்கிறது எங்க வந்துச்சு சார்? அதாவது பிஜேபி ஓட்டு அங்கே இல்லை, அதாவது ஏடிஎம்கே ஓட்டு அப்படியே கன்வே ஆகுது. கன்வே ஆகிறது என்னாச்சுன்னா ஒரு கூட்டம் வந்து திமுக போட்டாங்க, அதான் பிரச்சனை. 2,96,903 ஓட்டுக்கு அக்யூரன்ஸியாக ஏடிஎம்கே உட்காந்துக்கணும். டிஎம்கேக்கு நான் சொல்கிற பிக்சர் உட்காந்தா கட்டாயம் அண்ணாமலை வெற்றி பெறும். இதில் எப்படி ஆகுதுன்னா நாம் தமிழ் வந்து ஒரு 6,000-7,000 ஓட்டு வந்து அப்படியே டிஎம்கே போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 86,920 6.4 ஆதாரக்கு தொலை நீங்களும் கண்ணில் பார்க்குறீங்க, கேமராவும் இருக்குது. இதில் நாம் தமிழர் கலாமணி வாங்கினது எவ்வளோ? 88,657 6.4 6.2. நான் சொன்னதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்க? என்ன டிஃப்ரெண்ட்? இது எல்லாமே நீங்க வந்து முன்கூட்டியே சொன்னது. முன்கூட்டியே சொன்னது. இது என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்க சார்? டிஃப்ரெண்ட் இருக்கா? சரி, அதுக்கிட்ட விளக்கு தரேன். அதர்ஸ் நோட்டா 46,000 3.4 இதில் தான் 0.86 வந்துக்குது. ஸோ இதில் தான் வந்து இந்த இடத்துலையும் ஏடிஎம்கேவும் அப்படியே இதானத்தில் தான் வந்து கணபதி வெற்றி பெற்ற ஒழிய இல்லைன்னா கணபதி கட்டாயம் தோல்வி தான். அண்ணாமலை இந்த இடத்துல வெற்றி தான். ஸோ இந்த எலெக்ஷன் முடிவுன்ற அடிப்படையில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இது போட்டிருக்கேன். அதுக்கு சர்வேன்ற போது நான் வந்து 3 கட்ட சர்வே விட்டேன். இப்போ எக்ஸிட் போல கூட உங்கள் சேனலில் போட்டிங்க. எக்ஸிட் போலில் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு இருக்குது, இதில் ஏற்ற இறக்கம் எப்படி வருதோ அதை ஒட்டி அண்ணாமலை வெற்றி வைப்போம், அப்படி இல்லைன்னா கணபதி வெற்றி பெறேன்னு சொன்னேன். சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் போய் பேச மாட்டேன், ஆவணம் இருக்குது. நீங்கள் எடுத்து லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து நம்மகிட்ட இருக்கு, 1ஆம் தேதி இருக்குது, எடுத்து பார்த்துங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த இப்படி ஏற்ற இறக்கம் வந்தால் அப்படி இந்த மாதிரி பிக்சர் வரும், அப்படி இல்லைன்னா மாறணும் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ எங்கடா போனீங்க? அப்போ கோயம்புத்தூர்ல வந்து நான் கோவக்காரன், எனக்கு கோவம் வந்தால் பேசுவேன், ஆமாம் பேசுவேன், மனுஷன்தான் நான். சர்வே ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அப்புறம் ஹியூமன், எனக்கும் ப்ரெஷர் பிபி சுகர்லாம் இருக்கும், நோய் இருக்கும், நோய் இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறம் போது அங்கே நைட்டாக தூக்கம் இல்லை, டே நைட்டு வேலை. காலையில் 3 மணிக்கு எழுந்து ஓடுவோம், 10 மணிக்கு எடுப்போம், மற்ற டேட்டா சேகரிப்போம், திரும்ப ரெஸ்ட் எடுப்போம், திரும்ப 3 மணிக்கு எழுந்து ஓடுவோம், நைட்டு வந்து 10 மணிக்கு எடுப்போம். தூக்கம் இல்லாமல் டே நைட் இல்லாமல் சாப்பிட விடுங்களாமல் கோயம்புத்தூர் வந்து டேட்டாஸ் எடுத்துட்டுருக்கேன். எடுத்து வந்து அக்யூன்ஸாக வைக்கலான்ற போது அந்த இடத்துல அந்த அலை இருந்து உண்மை. அந்த அலை எப்படி தான் திமுக மாற்றிச்சு. திமுக அவங்க பக்கம் சாதகம் மாற்றி அந்த இடத்த வந்து பாஜக தவறு விட்டதால தான் வெற்றி பெற்றாங்க. இல்லைன்னா அவன் பெருசில் அவனோட இன்னைக்கு எடுத்துக்காட்டு வேலுமணியுடைய ஒய்ஃபுடைய தம்பியுடைய ஒய்ஃபு மலையாளிஸ். அவங்க வந்து போன ஏழைக்கு பேரில் மலையாளிக்காக ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த கணபதி அந்த கூட்ட ஓட்டு பிஜேபி பார்த்தா அப்படியே மாறிச்சு. ஸோ அந்த ஓட்டு ஏடிஎம்கே தாச்சு. அப்புறம் கணபதி வந்து ஏடிஎம்கே வந்தால அந்த ஏடிஎம்கே அவருடைய ஃபாலோஸ் கொஞ்சம் இருக்க ஓட்டு அது கொஞ்சம் இது பூஸ்ட் பண்ணி வந்ததும் இந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட்டுக்கு வந்ததாலையும் நாமத்தூர் ஓட்டும் அப்புறம் இந்த பக்கம் நோட்டாவுக்கும் அதர்ஸுக்கு போடுற ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சி இந்த பக்கம் வந்தனால தான் இந்த இடத்துல இந்த பசங்க அவங்க வெற்றி பெற்றாங்க. இல்லையா? இதில் என்னங்க 1 or 2-3% தாங்க டிஃப்ரெண்ட்டு. இதில் என்னங்க தப்பாக போயிடுச்சு? இதுக்கு இந்த நம்பர்ஸோட எவனா கொடுப்பானா? ஏதாவது நிறுவனம் இருக்கானா? வர சொல்லுங்க, ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க. நான் காணவில்லையமா, ஓடி போயிட்டேனாமா, அண்ணாமலை தேடுறாமா, அண்ணாமலை துட்டு வாங்கிட்டான், எங்கேயாவது எவிடன்ஸ் ஆதாரம் தான் கொடு. ₹10 நான் பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு இதை சொல்லி பார்க்கலாம். உன் கண்டென்ட்டுக்கும் உன் சொரிப்புக்கும் என்ன சொல்லிக்கூடாது. உன்னுடைய பொழுதுபோக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கான நேரத்தை என் சுதத்தை நீங்க எடுத்துக்காத. உன்னைக்கு முகம் யாரும் தெரியாம எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய அவ்வளோ டாச்சுருங்க. போனதுங்க சயின்ஸ் போட்டுங்க பாருங்க, காலையில அடிக்கிறாங்க. இது ஒரு கார்பரேட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது ஒரு சும்மா சர்வே மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். இப்போ நான் பிரசாந்த் சுனில் இருக்கான், இவன்லாம் இருக்கான்ல, பிரசாந்த் சொல்லலாம் போய் எதை கிழிச்சிட்டாங்களா? என்டி நிறுவனத்தை போய் இது பண்ணிட்டாங்க. சரி, அப்படி இருக்கே இந்த பேப்பர் 543 தொகுதி பார்த்தீங்களா? இதில் என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்காம போயிட்டேன். எவ்வளோ பேர் எல்லாம் கண்ணில் தண்ணி விட்டார் அறிக்கை இதை பண்ணாங்களே, அந்த இடத்துல மேக்ஸிமம் 97% நான் கொடுத்துருவேன். இல்லை தமிழனா ஏன் உனக்கு காண்டு? எதுக்கு உனக்கு காண்டு? பல முடிவுகள் கருத்து கணிப்புலாம் வந்தது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நிறைய திமுகக்கு, ஏன்னா திமுக இங்கே 40 இடங்களை 40க்கு 40 எடுத்திருக்காங்க பாண்டிச்சேரி கூட. அதில் நீங்கள் 39ன்னு ஒரு அக்யூரன்சியாக சொன்னீங்க. குறிப்பாக அதிமுக 1 வரலாம், இல்லை பாஜக 1லேருந்து 3 வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது வந்து ஏறக்குறைய 99.9%. உங்களுக்கு இந்த சர்வே அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். மனதில் சொல்கிற விஷயம்னா, கிட்டத்தட்ட போன எக்ஸிட் போல நான் சொன்னதுன்னா திமுக 37 இடம் வந்து 35லேருந்து 30 இடம் வந்து வரலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த 2 பிரச்சனைனா பிஜேபி கூட்டணி கட்டாயம் 3 இடத்துல நல்லா தெரியுது, ஒரு நல்லா வர்ற மாதிரி தெரியுது. இப்போ அண்ணாமலை எடுத்துங்க, ஜஸ்ட் அது முன்னப்பட மாறுற விஷயம். ஒரு வர மாதிரி தருமபுரி எடுத்துங்க, அப்புறம் இன்னொரு தொகுதி 3 தொகுதி வந்து நல்லா வர்ற மாதிரி தெரிஞ்சு. அப்படிப்பட்ட சொன்னது 1லேருந்து 3 அப்படின்றது இது செயற்கையாக இது பண்ணுறது. அப்படி போது வந்து அந்த இடத்துல 1 கட்டாயம் வந்துன்னா இடையில நைட் டைமில் தான் வந்து அன்புமணி ராமதாஸுடைய ஒய்ஃபை அறிவிக்கப்பட்டாங்க. ஒரு 10,000 ஓட்டு தான். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு பல லட்சம் ஓட்டு இருக்கப்போ 10,000 ஓட்டு ஒரு ஓட்டே இல்லை. ஸோ அப்படி போது அதை நான் அதுக்கு அது மிஸ் ஆனால் எங்கள் டிஎம்கே வச்சு அப்படி இந்த இடத்துல நான் எங்கே தோத்தேன் 1. அதுக்கு அடுத்து ஏடிஎம்கே எல்லாரும் புரியுதுக்கா சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி அப்புறம் விருதுநகர் 2 தொகுதிங்க. 2 தொகுதியும் ரொம்ப டவுட்டு.
நீங்களே பார்த்துருப்பீங்க. கடைசி வரையும் நெக் டு நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விருதுநகர் வந்து ரொம்ப இதாச்சு. அப்புறம் போது 2ல் கட்டாயம் வந்து 1 கன்ஃபார்மாக நல்லா வந்துடும் நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் போது சர்வே இடத்துல ஆகட்டும் பல விதமான மெத்தடாலஜி பயன்படுத்துகிற போது 2ல் கட்டாயம் ஏதோ ஒன்று வரும்னு எதிர்பார்க்குற போது விருதுநகரும் கள்ளக்குறிச்சியும் ரொம்ப நான் இது எதிர்பார்த்த போது அந்த மிஸ் ஆயிடுச்சு. அந்த மிஸ் அந்த டிஎம்கே வரப்போ வெற்றி பெறாமல் எங்கே போச்சு? பாண்டிச்சேரி பொறுத்தவரை நெக் டு நெக் ரொம்ப கஷ்டம், இழுபறியாச்சு, ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. இவங்க தான் வெற்றி பெறணும்னு கணிக்க முடியல. ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை இழுபறின்னு போட்டோம். இந்த வகையில் என் சர்வே எங்கடா தோச்சு? பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். என் ஆய்வு எங்கே தோச்சு? நான் வெற்றி பெற்றிருக்கேன், நான் தோக்கல. உங்களுடைய பார்வை தான் தோத்துருக்கு. பார்க்குற பார்வை தோத்துக்கிட்டு உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய கொள்கை அடிமைக்காக என்ன வந்து இது பண்ணக்கூடாது. நான் கம்பெனி இஷ்டம் தான் என் போட்டியவா, எனக்கு போட்டி அந்த மாதிரி விவரத்தோட இது பண்ணு, ஒர்க் பண்ணு. உன்னை என்ன விவரம் பேசுகிற விமர்சனம் பண்ணுறாளுன்னா தயவு கொஞ்சம் வந்து என்னாச்சா நீ போயிட்டு வந்து நான் சொல்கிற ஒரு தகவலை மட்டும் சேகரிச்சு கன்ஃபார்ம் பிக்சர் கொடுத்துரு. நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன். போய் கருத்து கேட்டால் மட்டும் கருத்து கணிப்பா? 27 ஆண்டுகளாக நான் பயிற்சி பெற்றிருக்கேன். எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தான் தெரியும். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மேலே வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க, டார்ச்சருங்க. ஏதோ நான் பிஜேபி பணம் வாங்கிட்டேனாமா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிஜேபியில் தான் நான் வாழ்கிறேனாமா? என்னால் நான் வாழ்கிறேன்டா, யாராலும் நான் இல்லை. நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், இத்தனை ஸ்டாப் இருக்கேன், வந்து இப்போ என் ஆஃபீஸ் தான் இருக்கிறீங்க, நான் ஓடி போயிட்டேனா? இது லிமிடெட் கம்பெனி. ஸோ அப்படி போது என்ன நீ எப்படி நீ பேசலாம்? என்னை பற்றி முழுசு என்னன்னு தெரியாமல் உன் சுயத்துக்காக உன் சுய சிந்தனைக்காக என்ன விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது ஒருவர் இதுக்கு மேலே விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் டேட்டா சயின்டிஸ்டில் எக்ஸ்போர்ட்டு படிச்சுன்னு எடுத்து விட்டேன்னா இந்த தமிழ் சமுதாயத்தில் நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் சாதாரண சாமானியம் இருக்கிற கீழ்மட்ட ஆள் ஏதோ சமூகத்தில் குரல் கொடுக்கலாம். ஆனால் நான் எடுத்து விட்டேன்னா உங்கள் சோழி முடிஞ்சு போயிடும். ஸோ என்கிட்ட டேட்டா சயின்ஸ் எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ். உன்னை ஆக்ட் பண்ணுறது என்னால் ரொம்ப ஈஸி. இங்கே உட்காந்துட்டு உன்னை மொத்தம் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ உன்னுடைய டேமேஜ் ஆகிடுவேன். ஸோ யார்கிட்ட பணம் வாங்குற, யார்கிட்ட கைவிட்டு போடுற, எப்படி நடத்துறீங்க பண்ணுறதுலாம் மொத்தமாக எடுத்து போட்டுருவேன். ஆனால் நான் எவங்ககிட்டையும் வாங்கலை. ஏதோ ஒரு சின்ன ஆதாரம் இவங்ககிட்ட பணம் வாங்க என் ஆஃபீஸ்க்கு வந்து காட்டு, என்ன சொல்ல நான் கேட்குறேன். இந்த உழைப்புன்னு இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் பணியாற்றி இருக்காங்க? அந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு இருக்குல்ல தொடர். அத்தனை பேர் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்குறீங்களா? இவ்வளோ பேர் இருக்காங்களே, நீங்கள் அவ்வளோத்தானே உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அப்புறம் போய் இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேர் இருக்க போது அத்தனை உழைப்பு வீணா போதில்ல. உங்களுடைய மோட்டோக்காக என்ன என் நிறுவனத்தை என்ன டேமேஜ் பண்ணுவாரா? சரி ரைட் சொல்ல, உங்ககிட்ட நான் காட்டப்பட்ட விவரம் இந்த சர்வே ஏதாவது தோத்துருக்கா? நீங்களே சொல்றேன், என்ன கேள்விக்கு பதில் சொல்றேன். தோத்துருக்குங்களா? இல்லை, நாம் தமிழரே நம்ம எடுத்துக்குவோம். நீங்க வந்து ஒரு 6% இதுக்குள்ள வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சதவீதத்துல சொல்லியிருக்கீங்க. 8.45% 2 அதிகமா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு கணிக்கிறேன் எவனா வர சொல்லுங்க. இந்த ஆபீஸ் டேபிள்லயே உட்கார்றேன். பைத்தியக்காரனா இருக்கானுங்க. ஏண்டா ரொம்ப கஷ்டடா இது இந்த ஃபீல்டு. நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு பாராட்டு ஜெயிச்சா வந்து ஆஹா அருமையானதுன்றாங்க, தோத்தா தப்பா சொல்றாங்க. உனக்காக நான் ஜால்ரா போட முடியாதுடா. என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும். அதான் சொல்றேன். அண்ணாமலைக்கு வேவு இருந்து உண்மை இப்பயும் சொல்றேன். அந்த 1 லட்சம் உண்மை இருக்க வேண்டியது மிஸ் ஆச்சு. எங்க மிஸ் ஆச்சு எனக்கு தெரியும். சும்மா பேசக்கூடாதுல்ல. நீ பாக்குற பேரவரு நீ ஒரு பார்ட்டிக்கா இருக்கிற, நான் பார்ட்டிக்கா இல்லாதவன், நான் ஃபேக்டா பேசுறவன். சோ அந்த இடத்துல காவல்துறை ஏன் என்ன துன்புறுத்தின? என்ன ஏன் நான் இன்னைக்கு சென்னையில் 2 பிரஸ் மீட் கொடுத்தேன்ல தொடர், நீங்க எடுத்து போட்டீங்களா? என்ன ஏன் கோயம்புத்தூர்ல இப்ப ஏதாவது போலீஸ்க்கு வந்தானா, காவல்துறை வந்தானா? என்ன அங்க மட்டும் என்ன தொந்தரவு பண்ணீங்க? நான் மனுஷன், சோறு தின்றேன், 3 வேளை சாப்பிட்றேன், பல்லு விளக்குறேன், யூரின் போறேன், எனக்கும் உடல் ரீதியா பிரஷர் பிபி எல்லாம் இருக்கும். அப்புறம் என்ன காண்டு பண்ணா காண்டா பேச மாட்டேனா? அந்த கோவத்துல தான் நீங்க உணர்ச்சி தானே, இது உணர்ச்சி தான் இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் கோவம் பேச வலிக்குது, பெயின். என்கிட்ட பணமும் வாங்கிது, எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன, என் திறமை கிடைச்ச பரிசு, என் கம்பெனி, நான் எனக்கு காசுன்னு சொல்லிட்டு போவேன். நீ சும்மா என்ன கட்டுக்கட்டி டேமேஜ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது இருந்தது வேவு இருந்து உண்மை. அந்த சுச்சுவேஷன் ரைட்டு 1.5 லட்சம் ஓட்டு எங்கே போச்சு? ஸோ திமுகவுக்கு பூத் லெவல் வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டு பூத் லெவலில் திருச்சியில் போய் மாடை போட்டு பிரியாணியை போட்டு கறியை போட்டு சூட்கேஸ் போட்டு கையில் 50,000 கொடுத்த கட்சி ஓன் கட்சி. அதெல்லாம் செய்யாது பாஜக. வாக்கரசியலை நீ எப்படி பித்ராடம் பண்ணி வாக்கு வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவ தவறு விட்டா பாஜக. ஓகே, பணம் செலுத்தி தான் அவங்க வாக்கு வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, திருச்சியில் எதுக்கு மாநாடு போட்டாங்க, மண்டல வரைய போட்டாங்க திமுக? சொல்லுங்க. பூத் கமிட்டி கூட்டம் எதுக்கு போட்டாங்க? அவனுக்கு எதுக்கு கரிசோறு போட்டாங்க? அவனுக்கு எது சூட்கேஸ் கொடுத்தாங்க? அவனுக்கு எதுக்கு பணம் கொடுத்தாங்க? ஒரு 50,000 ரூபாய் சொல்லுங்க சார். அதை செஞ்சால பாஜக? ஸோ எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க? கோட்டை விட்டது அவன். ஏன் ஆய்வு இல்லடா? நல்லா இருக்கு, பர்சனலா இருக்கு, நல்ல லெவல்ல இருக்குன்ற சொல்றது களத்துல இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளம். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இது வாக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை, அண்ணாமலை ஆக சிறந்த அறிவாளி, இப்பயும் சொல்ற அறிவாளி. இந்த வாக்கு அரசியலுக்கு அரசியல்வாதியே வரல, அதான் பிரச்சனை. இந்த வாக்கு அரசியல்வாதியை உருவெடுத்துட்டாருன்னா, ஏன்னா எங்க பணம் கொடுத்து சிஸ்டர் கெடுத்து குடிச்சு வச்சிட்டாங்க. இதை மாற்றி கொண்டு வரதுக்கு சீமானல்ல அண்ணாமலையோட பிரச்சனை தான். சரி, சீமான ஏன் ஜெயிக்கல?
சீமானையா ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆக முடியல, கவுன்சிலர் ஆக முடியல சொல்லுங்க. இதுவரை கவுன்சிலர் இருந்து ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கானா? ஒரு பஞ்சாயத்துல காட்ட முடியுமா? ஒரு பஞ்சாயத்துல சொல்லுங்க. ஏன்? வாக்கரசியல் தகுதி இல்லாதவன். வாக்கரசியல் தகுதினா இவங்க வகுத்து வச்சிருக்காங்க. அந்த வாக்கரசியல் முறைப்படுத்தினா மட்டும் ஜெயிக்க முடியும். நீ என்ன மாங்கன்னு கூப்பினாலையோ கடைசி என்ன சொல்லிட்டு வரும்? சரி, இந்த பாராளுமன்றத்தில் எவ்வளவு உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு ஏன் போச்சு? ஓட்டு அப்படியே இந்த 3 ஆண்டுல நீ உழைச்ச உழைப்புக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க, ஏன் ஆகல? வாட் இஸ் ப்ராப்ளம்? ஏன்னா மைனஸ்க்கான காரணம் என்ன? அதை கண்டுபிடி. தேடுவதை விட்டு போட்டு சாதாரண உன்னை திருத்தி இருக்கீங்களா, எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சு, சிற்றின்பத்துக்கு ஆசைப்படுறீங்களா, அதான் உங்க தகுதி. அளவுகோலை வந்து போய் மோதுங்க. நீங்க அரசியலே தாக்குங்க. என்ன தாக்காது? நான் கம்பெனிக்காரன். நாளைக்கு நீ காசு கொடுத்தா நான் வேலை செய்வேன், இன்னொரு காசு கொடுத்தா வைப்பேன். அதுக்காக நான் காசு வாங்கிட்டு அவங்கள ப்ரொமோஷன் பண்ணல. இல்ல, ஒரு பிசினஸ் பண்றப்ப இது ஒரு நிறுவனம் நீங்க சொல்ல வரீங்க. நிறுவனங்க உன்ன மாதிரி கட்சி கம்பெனி வெத்து விட்டலடானா, லிமிடெட் கம்பெனிடா. என்னுடைய ஆபீஸ் யூஎஸ்ல இருக்க டேட்டா சயின்ஸ் ஆபீஸ், எங்கிட்ட இருக்க மெட்ரியல் அவ்வளவு இருக்குடா பைத்தியக்காரன். வா, நான் காட்டுறேன், டெமோ காட்டுறேன். இப்ப என் ஆபீஸ் வந்துருக்கீங்களா, முடிச்ச உடனே காட்டுறேன். இல்லைன்னா கேளுங்க. ஒரு கட்சி கொடி கட்டு போறான், வால் போஸ்ட் போடுறான், நீ பேசலாம் கட்சி கிடையாது அப்படின்னு அவன் தான் முட்டாள், வடிகட்டிய முட்டாள். வெள்ளையும் சொல்லியுமா போறேன், அப்படியே வேஸ்ட் கட்டு போறேன், அப்படியே ஆக்டிங் பண்றேன், சோறு போடுறேன், அரிசி போடுறேன். அதெல்லாம் பழைய ஸ்டைலு. இன்டர் கார்பரேட் அரசே வேறடா. அது அதை பத்தி உனக்கு என்ன தெரியாதவன், நீ என்ன பேசுவேன்? உன்னை அறிவு அவ்வளவுதான். இதே அமைச்சர் ஒருத்தர், முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, சர்வே எல்லாம் மெத்தடாலஜி. நீங்க 5 கோடி பேர்த்த பைத்தியம் ஆடுவேன், சர்வே எடுக்க முடியாது, கணக்கு வராது. அது சென்சர் ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அது தெரிஞ்சுதான் பண்ண முடியும். எல்லாரும் டாக்டர் எல்லாம் வைக்கலாம் முடியாது, அது கஷ்டம். நீ வாங்க, ஒரு மேட்டர் நான் தரேன், அந்த மேட்டரை போய் நீ எடுத்துட்டு வந்து எனக்கு கரெக்டாக சொல்லி நான் பார்க்கலாம். நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன். உனக்கு அந்த தகுதி இருக்கா? அரசியல போய் மேடையில் பேசுறியா? என் தமிழ், என் மூச்சு, என் இனம், நீ ஏமாத்த பொழப்பு பண்ணு. உன் பித்தாட்டத்தை எங்கிட்ட வந்து காட்டாத. கேட்டேன்னா அக்குநூறா இழுத்து விட்டுருவேன். இனி வருவங்களுக்கு எவனா ஒருத்தன் என்கிட்ட இது பண்ணீங்கன்னா மொத்த டேட்டா ஆக்ட் பண்ணி எடுத்து விட்டுருவேன். என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் வெரி டேஞ்சர். இந்த என்ன யார் சமூகத்தில் என்ன ஃப்ராட் தானே பண்ணுறீங்கன்னு தெரியும். நான் நேர்மையானவன். அதை விட்டு என்னை வந்து இந்த வச்சு செய்யணும் பண்ணீங்கன்னா நான் செஞ்சு விட்டுருவேன். இது எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்திய அளவுலையும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது. பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி தான் 350 இடங்களுக்கு மேலே வரும், 300 இடங்களுக்கு மேலே வரும், இந்த மாதிரியான கருத்து கணிப்பு பெரும்பான்மையாக வந்தது. ஆனால் அது இப்போ நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு அப்படி இல்லைங்க. யாரும் எதிர்பாராத எந்த ஆய்வுலையும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய டுஸ்ஸு ஊபியில் வந்துச்சு. ஊபியில் வந்து எல்லாரும் போட்ட கணக்கு வேற, வந்த கணக்கு வேற. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து மாறதான் செய்யும். இப்போ வந்து ஒரு 2-3 மாநிலத்தில் அது மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஊபியில் வந்து நான் நினச்ச கணக்கே தப்பு. நான் ஊபியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து அதான் 62 சீட்டு வந்து பிஜேபி எதிர்பார்த்தோம். அதில் அப்படியே எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 2-5 சீட்டு தான் வாய்ப்புச்சு. ஸ்டென்ட் செக்ரட்டரி அப்படியே மாறி நம்ம எடுக்கிற போது சூழ்நிலை அப்படியே மாறி 37 சீட்டு வந்துருச்சு. இதுதான் அவங்க ஒவ்வொரு டைம் நேரத்தில் எடுப்போம். இப்போ நான் கூட சொல்றேன் இல்லையா, அண்ணாமலை எடுத்த பீரியட் அப்படிச்சு. நான் அண்ணாமலை போய் சாம்பிள் சைஸ் எடுத்த போது அந்த ஒரு அலை வேவ் வந்துச்சு, அந்த ஒட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே எக்ஸிட் போல மாறிச்சு. ஸோ அப்படின்ற போது இது எடுத்த போதும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. 62-72 சீட்டு பிஜேபி இருந்துச்சு. ஆனால் வந்தது 33. எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 37 சீட்டு வந்துருக்கு. 5 சீட்டுக்கு மேலே போகாதுன்றது 30 சீட்டு வந்துருக்குது. அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் அதர்ஸ்லாம் வந்து வந்துருக்குது. இதில் அப்படியே ஜம்ப் ஆகிப்போச்சு. பாதிப்பாக ஜம்ப் ஆனதான் பிரச்சனை. இது மாதிரி ஒரு 2-3-4 சீட்டு வந்து ஜம்ப் ஆகிப்போச்சு. இல்லைன்னா சர்வே ஜெயிச்சிருக்கும். இதுதான் பெரிய சிக்கலை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ சரி ரைட், நான் கூட சொல்றேன். சிக்கல் வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஏன்னா அந்த டைம் நேரம் காலத்தை பொறுத்தவரை இப்போ இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு அப்படின்னு மாறும். ஸோ இது மெத்தடாலஜி மாறிட்டே இருக்கும். அது பிக்சர் வைக்கிற போது கன்ஃபியூஷன் வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. எவ்வளோ பேர் ஹியூமன் தாங்க, மனுஷன் ஹியூமன் தான். அதாவது கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடே எடுத்துங்க, 8 கோடி மக்கள் இருக்கான், 6.5 கோடி வாக்கில் இருக்கான். இதில் வந்து சாதி ரீதியாக, மத ரீதியாக, குடிகாரன், நல்லவன், கெட்டவன், சமூக விரோதி, 1008 மனிதர்கள் இருக்கான். கட்சி ரீதியாக, ஜாதி ரீதியாக எவ்வளோ சிஸ்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடந்து ஒரு சென்சஸ் எடுத்து வைக்கணும், ரொம்ப டாஸ்க்கு, ரொம்ப மென்டலி. இப்போ எனக்கெல்லாம் இதெல்லாம் வலிக்குது. அவ்வளோ சென்ஸ் ரொம்ப கஷ்டம். நீங்கள் அப்படி ஒன்றும் இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா கோடிகள்லாம் வாங்கணும், அவ்வளோ பெரிய ஒர்க் இது. இவங்க அசால்ட்டா கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு வாயை சொல்லிட்டு போயிடலாம். அது செஞ்சு பாரு. இந்த 27 வருஷம் நான் குப்பை கொட்டுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். நீ சொல்கிறேன் சரி ரைட், நான் உங்களுக்கே வரேன். 543 தொகுதி சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் நீங்கள் படிச்சிங்க இல்லையா, இதில் என் சர்வே எப்படி தோற்றுருக்கு சொல்லுங்கள். 97% சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லையா? ஒரு 3% ஒரு இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம், சில 2-3 மாநிலங்கள்ல கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கு. இதுக்கு மேல என்னங்க கொடுக்க முடியும்? அவ்வளவுதாங்க, நம்ம மனுஷங்க. இதுக்கு மேல திக் பண்ண முடியாது. இதுக்கு மேல இப்படி யாராவது இருந்தானா வர சொல்லுங்க. பேசக்கூடிய பதறுகள் வந்து வர சொல்லுங்க. என்கிட்ட ஆபீஸ் வந்து புள்ளிவிவரமா இது பண்ண சொல்லுங்க. நான் தப்பா இருந்தா இதை காட்டுவேனா, அதை மூடி மறைச்சு இது பண்ண பார்ப்போம்னா காட்டுவேனா? வெளிப்படையாவே பிரஸ் மீட் கொடுத்துருந்தீங்க, நீங்களும் வீடியோ போட்டிருக்கீங்களா? அப்புறம் நான் காட்ட மாட்டேனா?
ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போது ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு நீ ஒரு அடிமையாக இருக்கன்னா நான் அடிமை கிடையாது. இப்போ தமிழக முதலமைச்சர்காரனா தமிழக முதலமைச்சர் அந்த பேசுறதுல அர்த்தம் என்ன, அவர் எதுக்காக பேசுறாரு, பின்னாடி யாரு முன்னே யாருன்னு எனக்கு தெரியும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினா எனக்கு என்ன தெரியும், உதயநிதினா என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா லீடர்ஸும் அவங்க பேச்சுக்கும் செயல் நடந்தது எனக்கு பர்சனலாக தெரியும். அப்படி போது என்னுடைய பார்வை வேறு, உன்னுடைய பார்வை வேறு. நீ தொண்டன் அடிமை, நான் அடிமை கிடையாது. நீ கடைசிடும் அப்படின்ட்டு சாவ, நான் ப்ராக்டிக்கலாக வாழ்றவன். வித்தியாசம் இருக்குது, உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிற கம்பெனி லிமிடெட் கம்பெனி நடத்துகிற சேர்மேன், நீ வந்து சாதாரண சாமன்னா ஒரு கட்சி கூற கொள்கை கொட்படி ஏமாற்றுக்கிற ஒரு தொண்டை. ஸோ எனக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. வாத்தியார் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீ ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது. நீ போய் எங்கிட்ட வந்து லட்சக்கிட்ட வந்து வாத்தியார்கிட்ட வந்து நீ வாத்தியாருக்கு நீ பேசினா ஆகுமா? அதனால் இடம் பொருள் தெரிஞ்சு, தகுதி தெரிஞ்சு, தரம் தெரிஞ்சு, அவங்களுடைய அறிவுசார் தெரிஞ்சு விமர்சனம் பண்ணணும். அது இல்லாமல் உன் போக்கில் உன் சிந்தனைக்கு என்ன வச்சு விமர்சனம் பண்ணுறது தப்பு. உன் காண்டு சுரிப்புக்காக என்ன சுரிக்கூடாது. இதுவேளை இந்த மாதிரி சமூகத்தில் ஏதாவது போட்டாக்கிட்டான்னா நான் மொத்தமும் ஒவ்வொருத்தரும் அடிச்சு பண்டமாக கிழிச்சு விட்ருவேன். நான் என் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னுடைய லட்சியம் வேற. இதன் பாதையை மாற்றி விடாதீங்க. பொதுவாக இந்திய அளவில் இப்போ இருக்கிறது பிரதமர் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் 3வது முறையாக பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையானா? அதாவது கூட்டணி ஆட்சி கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு நான் முடிவாகும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் பதவி ஃபுல்லாக பண்ணிக்குவாங்க. நிச்சயமாக வந்து இந்த ஆட்சி 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாற்றம்ல கிடைக்கிற சான்ஸ் விட மாட்டாங்க. 240 43 இங்கே மொத்தம் 293 ஆயிருக்கு. அதை வச்சு டேலி பண்ணி கவர்மெண்ட் நடத்துவாங்க. மேட்டர் கிடையாது. என்ன ஒன்றா பெரிய ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியும் அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. சரி, இந்திய கூட்டணி வந்து நீங்கள் வடிவேல் இருக்காருன்னு வச்சுக்கலாம். நடிகர் வடிவேல் தெரியுங்களா? நீங்கள் வந்து நாய் சார் உடம்பு தெரியல, அந்த படத்தில் நம்ம வடிவேல் போவான் கூட ஒரு 10 பேர் போவான். 10 பேர் திடீர்னு பார்த்தா 10 பேர் காணாம போடுவான். ஒன்றில் அதுக்கடுத்து ஒரு எடிஷன் சொல்கிறேன், வட்டச்செலவு வண்டு செலவுன்னு சொல்லுவான் ஒரு படத்தில். அதில் வந்து வடிவேல் மட்டும் உட்காந்துருப்பான். ஒரு ரவுடி வந்தோடனே 10 பேர் ஓடி போயிடுவான். அது மாதிரி தான் இந்திய கூட்டணி. ஒரு சிம்பிளாக புரியுதுக்காக சொல்கிறேன். இந்திய கூட்டணி இருக்கிறவங்களாம் எப்போ எப்படி பிச்சுட்டுவான்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி இதே தமிழக முதலமைச்சர் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா 5 அமைச்சர், டெப்டி பிஎம் உங்களுக்கு வந்து கேஸெல்லாம் கிளியர் பண்ண சொன்னால் அடுத்த நாள் பாஜக கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் மாற்றிட்டு தற்காலிகமாக சித்தாந்தத்தோட சேதம்னு சொல்லிட்டு போடுவாங்க. திமுக விட பாஜக இணையன்றீங்க. இது பாலிடிக்ஸ்ங்க, சந்தர்ப்ப அரசியல். சரி, சந்தர்ப்பான ஏன் கேட்குறாங்க, நிதிஷ்குமார் ஏன் கூப்பிட்றாங்க, நைட்டில் எதுக்கு பேரம் பேசுகிறாங்க? சந்தர்ப்ப அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இங்கே நம்பிட்டு இருக்கோம். தொண்டை பாவம், அது விட்டுரு. லாபி, பிஸ்னஸ் லாபி, அது வேற உலகம். அது வேற உலகம். அந்த உலகத்துக்கும் என்னன்னே தெரியாது இவனுங்க. அந்த உலகத்துக்கும் இவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்னா, இவங்க பண்ற லாபி எதுவுமே தெரியாது. கட்சி கொடி பேசுறது இது மட்டும் தான் தெரியுது. அது இல்லை, இதெல்லாம் சும்மா சோக்காசு. இதை தாண்டி ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு. அது இல்லாதான் இவனுக்கு புரியாதான் பிரச்சனை. அதை உன்னை வச்சு எவ்வளோ அளவுக்கு பொருளாதாரம் ஏற்றான், வருமானம் ஏற்றான், ஜெயிக்கிறான், அதை வச்சு சமாளிக்கிறான்றது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. காலகாலத்து இப்படியே இருப்பான். நான் கொள்கை சித்தாந்தம் அண்ணா பெரியார் கக்கன் காமரன் சொல்லிட்டு நாச சாவன ஒழிய. ஆனால் எங்கே வந்து என்னாச்சுன்னா இதை சொல்லிக்கிட்டு இதை ஜெயிச்சுட்டு சமாளிக்கிட்டு பல ஆயிரம் கோடிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற இதுதான் பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதை புரியாத நீயும் அரிப்புக்கு சொரிப்புக்கு என்ன தெரியுனா நீ ஒரு முட்டாள். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அப்போ பிரதமர் வந்து பதவி ஏற்று இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. நீங்கள் ஒரு அடி உழுதுன்னு வச்சுங்களேன், ஒரு எச்சரிக்கை வருது. இப்போ என்னைக்கே வச்சுங்க, என்னை வச்சு இப்போ செய்கிறீங்க, இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகணும், என்னை அடிக்கடிக்கு சிலையை செதுக்க இதாகுமா என்ன ஆகும்? அது மாதிரி இப்போ ஒரு சறுக்கு வந்துருக்கு. சறுக்கை வந்து கிளியர் பண்ணிக்குவாங்க. அடுத்து இந்த பாதிப்பு வந்து ஏன் எதுக்காகன்னு தன் சுயப்பரி செஞ்சுக்குவாங்க. செஞ்சு எந்த கட்சியும் செய்யும், திமுக செய்யாது, மற்ற எல்லா கட்சியும் செய்வாங்க. ஸோ அது மாதிரி பாஜக செய்யும். வியூ வகுத்தாரா நிச்சயமாக அடுத்த கட்ட எதிர்காலத்தை வந்து பக்கா பிளான் போடுவாங்க. எல்லாமே மாற்றம் வந்துடும். இன்றைக்கி ட்ரெண்டிங், இன்றைக்கி நாளைக்கு பேசலாம் மொழி. நிச்சயமாக அரசியல் வந்து ஒரு காலத்தில் மாற்றங்களை உருவாக்குற அரசியலாக இருக்கும். இனி வரங்களுக்கு இந்திய கூட்டணி எந்த அளவுக்குலாம் ஜெல் ஃபார்மே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கஷ்டங்க. ஏன்னா எல்லாரும் வெவ்வேறு சிந்தாந்தம், வெவ்வேறு கொள்கை. காங்கிரஸ் கட்சி இண்டிவிஜுவலாக எவ்வளோ பேர் சொல்லுங்கள்? ஒரு 100 இடங்கள் இருக்காங்க. 93 நான் வந்திருக்கு நினைக்கிறேன். எத்தனை நம்ம பார்த்தோம், கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அப்படி போது நீங்கள் எப்படி எவ்வளவோ செயல்பட முடியும்? ஏற்கனவே முன்னைய விட எவ்வளோ வாங்கிருக்கீங்க மிஞ்சி போனால்? பெருசாக வாங்கலைல்ல. ஸோ அப்படி போது இங்கே இருக்கவங்களாம் அப்படியே இருப்பாங்கன்னு நினச்சிட்டீங்களா? அப்படியே அந்த பட்டு அடிச்சுடுவாங்க. இப்போ நைட் டெல்லி போகிறப்போ நைட் ரகசியமாக ஒரு தமிழக முதலமைச்சர்கிட்ட பேசினாங்கன்னா அடுத்த நாள் பாஜகவோடு சமரம் செய்யப்படும் கொள்கை சித்தாந்த அடிப்படையில் கூட்டணின்னு சொல்லிட்டு போடுவாங்க. எனக்கு கேஸ்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு கேட்குற இலாக்கா கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வு, கூட்டணி கலைஞரை வச்ச மாதிரி ஒரு கூட்டணி வச்சுக்குவோம். அதுக்கடுத்து வந்து எப்படின்னா தமிழக சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம், தமிழகத்துக்கு எல்லாம் தேவைப்படுறோம், இதெல்லாம் சொல்லுங்கள், ஒரு கொடுங்க. அது நடக்காது. கடைசி எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் சொன்னாங்க செய்யலை, அதனால் கூட்டணி வெளியே வரணும்னு சொல்லிட்டு போகிறீங்க. எல்லாம் பித்தலாட்டம். இஸ் அ பாலிடிக்ஸ், இட்ஸ் அ லாபி. இதுதான் பொலிட்டிக்கல். இது தெரியாமல் நீங்கள் போய் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வாஜ்பாயோட ஏன் பிஜேபி இருந்தபோது அப்போ ஏன் திமுக கூட்டணி வச்சு அப்போ கசக்குச்சு, அப்போ புளிச்சிச்சா, அப்போ இனிச்சிச்சா, இப்போ புளிக்குதா? அதெல்லாம் சந்தர்ப்ப அரசியல். இது அரசியல், சந்தர்ப்ப அரசியல், அந்த வாக்கு அரசியல். இதை வச்சு தான் அவங்க பிழைக்கிறாங்க. இதை தவறு விட்டார் அண்ணாமலை. ஆகச்சிறந்த அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளி செய்ய வேண்டிய பிரச்சனை இதுதான். நான் இங்கே நேர்மை அரசு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே இந்த மக்கள் அப்படி செதுக்கி வச்சிருக்கான். இந்த சிஸ்டத்தை வகுத்து வச்சு அவன் சமாளிக்கிறான். பல ஆயிரம் கோடி பல லட்சம் கூட சம்பாதிக்கலாம். அதை என்ன பண்ண முடியும்?
வீழ்த்த முடியாது. அப்புறம் வந்து சாதி மதம் இது பல்வேறு கூறுகள், மொழி, தமிழ் தேசியம் சொல்லி ஒரு கூட்டம், மதம் சொல்லி ஒரு கூட்டம் பிஜேபி திணிக்கிறது, இஸ்லாமிய ஒரு கூட்டம், கிறிஸ்துவன் ஒரு கூட்டம், இது பிரித்து வச்சிருக்கான். அக்குனரை பிரித்து வச்சிருக்கான். இதை வச்சு தான் அவன் அரசியல் லாபம் சமைச்சிருக்கான். திராவிடன்னு ஒரு இதே போஸ்ட்டு இந்த இடத்துல நீ எப்படி வந்து மறுனா என்ன அரசியல் பண்ணணும்? வகுக்கோட்டிய வீவம் வந்து கோயம்புத்தூர் கட்டாயம் வச்சுப்பார். 1 லட்சம் ஓட்டு கட்டாயம் வந்திருப்பார். அதை நான் ஆத்மா தான் நம்பிக்கையா இருக்கேன். அதை நான் களத்தை நன்கு அலசி ஸ்கேன் போட்டு பார்த்துவேன். அது வாய்க்கு வந்து மிஸ் பண்ணிட்டாங்களேன்ற வருத்தோடய நான் சொல்றேன். பாஜக அண்ணாமலை நிச்சயமா அதை ஜெயிச்சுக்கணும். கண்ணு கட்டி வெற்றி தெரியுது. அதை விட்டது பாஜக. பாஜகவில் அண்ணாமலை வருகைக்கு பிறகு பெரிய வளர்ச்சி பாஜகக்கு அப்படின்னு பேசப்பட்டது. இந்த தேர்தல் தோல்வி தோல்வி வளர்ச்சி தாங்க. இல்ல தேர்தல்ல தோல்வி அப்படிங்கிறது அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் ஏற்படுத்துமா? அதெல்லாம் சரியாடுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42,53,000 நோட்டை தாண்டிச்சா இல்லையா? சொல்லு பேசிக்கான அவங்க கேள்வி வருதுறேன். இந்த இதுவரையும் திமுகவோ அதிமுகவோ எல்லாமே தாமரை மலராது, நோட்டா ஞான கட்சி சொல்றாங்க இல்லையா? இப்போ நோட்டாவை தாண்டிச்சா இல்லையா? சில இடங்கள்ல 3வது இடத்துல 2வது இடங்க. 2வது இடம் 12 தொகுதி 2வது இடம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கூட சொல்லுங்க, தொடர் 12 தொகுதியில் 2வது இருக்கான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா சொல்லிருக்கு இல்லையா? இப்போ என்ன ஆச்சு? அப்புறம் இது என்ன கட்சி மலரடியவனோ மறந்து விட்டது. இது வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டியது தெரியும். அந்த கட்சியில் வந்து பர்சனலாக யோசிக்கிறோம், இந்த ஓட்டெல்லாம் கணக்கு பண்ணி பார்ப்போம், சட்டமன்ற எலெக்ஷன் கண்டிப்பாக பாதிப்பு வரும். இந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த கணக்கு பாம்பர மக்கள் தெரியாது, கணக்கு பண்ண வேண்டிய பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருடுத்து விட்டால் தான் நான் பார்க்குறவங்களே. சார் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே எனக்கு தெரியும், உண்மையிலேயே நல்ல மனிதன் அண்ணாமலை. ஏன்னா பேசுகிற அந்த அவர் நினைக்கிறத அங்கே ஆக்டிவ் பண்ண முடியல. ப்ராப்ளம் அவ்வளோதான். ஒரு மனுஷன் நீங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஏதாவது செய்ய நினைப்பீங்க, அதை செய்ய தடுக்கிறதுக்கு பிரச்சனை ஆக்டிவ் பண்ணுறதுக்குள்ள உன்னை மொத்தம் 4 பேரும் நீ கட்டணுன்றான். கட்சிக்குள்ளே அடிக்கிறான், நாம் தமிழர் அடிக்கிறான், இந்த பக்கம் அதிமுக அடிக்கிறான், பிஜேபி திமுக அடிக்கிறான். மொத்த பேரும் ஒரு நல்லவன் அடித்தா என்ன ஆகும்? ஒருத்தனை கெட்டவன் ஆக்கணும். அதுக்கு என்ன வழி? நீ நல்லவனை வந்துட்டா எனக்கான வாய்ப்பு போயிடும். இப்போது நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்க, உங்களுக்கு இணைவன் நடத்தினா என்ன ஆவேன்? நீ கெட்டாதானே நான் மேன்மக்கள் ஆக முடியும். ஸோ உன்னை தப்பாக சித்தரித்தாதானே நான் வந்து என் பொழப்போட்ட முடியும். அதுதான் அரசியல் தமிழ்நாடு நடக்குது. அதில் பலியாடு தான் அண்ணாமலை. ஸோ அதை புரிந்து கொண்டு அரசியல் செய்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் ஆகச்சிறந்த தலைவராக அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. மக்கள்லாம் வந்துங்க இல்லாமல் இந்த சென்னையில் 3 இடம் ஒதுக்க முடியுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஏரியாவில், இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே கோட்டர் ஏரியாவில் 3 இடத்துல இங்கே வந்து 2வது இடத்துல வந்துக்குதா இல்லையா? சென்னையில் வந்துக்குதா இல்லையா? அப்புறம் அது பெரிய கட்சி. உனக்கு சென்னைன்ற சென்னை கோட்டையிலே வந்து இன்னைக்கு விரல விட்டாட்டாங்களா? ஒருவேளை அதிமுக கூட்டணி வச்சிருந்தா அதை வெற்றி பெறக்கூடிய 100% வெற்றி. அதனால் ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை சுயபரிச்சை செஞ்சது நல்லது. ஏன்னா பிஜேபிக்கு அளவுகோல்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி இனி வரும் காலத்துக்கு வந்து கூட்டணி லாபி போடுவாங்க. அது 2026 கூட்டணி லாபி வரும், நல்லா ஆட்சி பிடிப்பாங்க. திமுக வீழும், அதில் எந்த மாற்றம் இல்லை. விஜய் சீமானம் ஒன்று சேருவாங்க. இப்போ 8% வாங்கியிருக்காரு. இன்னொரு அந்த விஜய் வந்து சேரப்போ ஒரு 14-15% ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கு மேலே களத்தை எப்படி பயன்படுறோம் அதை ஒட்டி 1 or 2% ஏறும் இல்லையா? அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல திமுக கூட்டணி பாஜக கூட்டணியும் போட்டியாக வரும். வர்றபோது நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக திமுக வீழ்த்தி ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி களத்தை நகர்த்தணும். கள அரசியல் செய்யணும், கமல அரசியல் செய்யறதுக்குல கள அரசியல் செய்யணும், டெல்லி அரசியல் செய்யலை. இங்கே கள அரசியல் பண்ணணும். இங்கே கழகத்தை வீழ்த்தோன்னா கழக அரசியல் பண்ணணும், கள அரசியல் பண்ணணும். நீங்கள் கமலாலய அரசியல் பண்ணால் ஆகாது. ஸோ என்டையர் பாலிட்டிக்ஸ் சிஸ்டம் மாற்றி கொண்டு வியூகத்தை வைத்தான்னு நிச்சயமாக. இப்போ கூட நான் பாஜக சொல்கிறேன், அதுக்கு நான் பாஜகனா ஐயோ அருமையாக பண்ணுறாங்க, சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏங்க அப்படி சொன்னால் ஜாலரா அடிக்கலாம். இதை சொல்கிறேன், இதை சொன்னால் அவன் எப்படி எடுத்துக்கிறான், அதில் ஒன்றை விட்டு ஒன்றை பிடிச்சிக்கிறான். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? தட்ஸ் ஆல் இருக்கிற ஃபேக்ட். திமுக மாதிரி சொல்கிறேன், பிஜேபி தான் சொல்கிறேன். இதை புச்சால இருந்தால் பயன்பட்டு போகிறாங்க. இதையே சொல்லக்கூடாது. நான் காசு தான் சொல்லணும், காசு கொடுத்தா சொல்லணும். நான் கம்பெனி நடத்துகிறேன், பட் அதே நான் செய்யலை. ஒரு தமிழனா இப்படி அரசியல் இருக்கே அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ பார்க்குறவங்க பார்வை ஒவ்வொரு கோணத்தில் இருப்பதான் கஷ்டம். நிறைய விஷயங்கள்ண்ணே நீங்கள் நமக்காக, நம்மளுடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி தோழர்.